உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 7. உறவுக்காரர் ஒருவர் பாட்டியின் அருகில் வந்து, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்க இப்படி தங்க பிள்ளைய பாத்துக்காம இருந்தது தப்புதான். ஆனா நீங்க வயசானவங்க. நாங்க இருக்கோம் இல்லையா? நாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். இனிமே வெண்பாவை நல்லபடியா பாத்துக்க சொல்றோம் என்றார். இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. இனிமேலும் என்னால அவங்கள நம்ப முடியாது. 3 வருஷமா அந்த பச்சை பிள்ளைய அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். இனிமேலும் என் பேத்திய நான் தான் பாத்துக்குவேன். யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை. நான் எங்க அம்மாவோட ஊரான சோழவனத்துக்கு போறேன். அங்க இங்க இருக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அங்க என் பேத்தியை நானே பார்த்து வளர்த்துக்கிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறிய பாட்டி தன் பேத்தியை தன்னுடன் அழைத்து கொண்டு சோழவனத்தை நோக்கி புறப்பட்டார். சொந்தக்காரர்கள் அதிர்ச்சியுடனும் சோகத்துடனும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த பெற்றோரின் முகத்தில் மகளையோ பாட்டியையோ பிரிந்த வேதனையே இல்லை. நடந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அவமானம் மட்டுமே தெரிந்தது. சிறு வயதிலே வெண்பா அடிக்கடி பாட்டியிடம் கேட்கும் கேள்வி இவைதான். ஏன் பாட்டி, அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காதா? ஏன் என்னை பார்க்கவே வரமாட்டாங்க? அண்ணனையும் அக்காவையும் மட்டும் அவங்க கூட வச்சிருக்காங்க, என்னை மட்டும் ஏன் விட்டுட்டாங்க? அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா பாட்டி என்று தனக்குள் இருந்த ஏக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழந்தைத்தனமாக பாட்டியிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார் வெண்பா. ஒவ்வொரு முறையும் அப்பா அம்மாவை பற்றி கேட்கும் போதும் பாட்டி ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விடுவார். ஒரு நாள் வெண்பா மீண்டும் அதே கேள்வியை கேட்டபோது பாட்டி அவளை தன் மடியில் உட்கார வைத்து அவள் தலைமுடியை வருடியபடி மெதுவாக கேட்டார். அப்பா அம்மா உன்னை பார்க்க வரலன்னு வருத்தப்படுறியே, இந்த பாட்டி தனியா இருக்கே, இந்த பாட்டி கூட நீ இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா என்று சின்ன சோகத்துடன் கேட்டாள். அதை கேட்ட வெண்பா உடனே பாட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அப்படி சொல்லாதீங்க பாட்டி, இந்த உலகத்திலேயே எனக்கு உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் 10 வயது வெண்பா பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள். வீட்டு வாசலில் நின்றிருந்த ஒருவரை பார்த்ததும் அவளுடைய கால்கள் அப்படியே நின்றுவிட்டன. புகைப்படத்தில் மட்டுமே இதுவரை பார்த்திருந்த தன் அப்பாவை முதல் முறையாக நேரில் பார்த்தாள். அடுத்த நொடியில் முகம் முழுவதும் சந்தோஷம் மலர ஓடி சென்று, அப்பா, என்னை பார்க்க தான் வந்திருக்கீங்களா? குழந்தைத்தனமான ஆவலுடன் கேட்டாள். ஒரு அன்பான அணைப்போ எப்படி இருக்க என்ற கேள்வியோ அவனிடம் இருந்து வரவில்லை. அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் மெதுவாக அவளை விலக்கிவிட்டு எதுவும் பேசாமல் சென்றதை பார்த்து கொண்டிருந்த வெண்பாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவள் பாட்டியிடம் ஓடி சென்று கட்டி கொண்டாள். பாட்டி, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்பா ஏன் என்னை பார்த்துட்டு கூட பேசாம போறாங்க? பாட்டி அவளை தன் மடியில் அமர்த்தி கண்ணீரை துடைத்தாள். உன் மேல எந்த தப்பும் இல்லடி கண்ணே. நீ பிறந்ததுல இருந்து அவங்க செய்யற தப்பு தான் பெரியவங்களா இருந்து கூட அவங்களுக்கு புரியல. அதுக்காக உன்னையே நீ காயப்படுத்திக்காத என்று சொல்லி அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். வெண்பா அமைதியானாள். ஆனால் அந்த சிறிய மனதில் அப்பா என்னை வேண்டான்னு நினைக்கிறாங்க என்ற கேள்வி மட்டும் ஆழமாய் பதிந்து விட்டது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் 12 வயது வெண்பாவின் அக்கா புனித விழா நீராட்டு விழாவிற்காக அந்த வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு வெண்பாவை அழைக்கிறார்களே, ஒருவேளை இப்பவாவது அவங்க மனசு மாறி இருக்கலாம், வெண்பாவை தங்களோட பிள்ளையா ஏத்துக்கலாம் போல என்று நினைத்த பாட்டி அந்த நம்பிக்கையில்தான் வெண்பாவை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றார். வெண்பாவும் அந்த பயணத்தை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தாள். வீட்டை அடைந்ததும் தூரத்திலிருந்தே தன் அம்மாவை பார்த்தவள் மறந்து போன குழந்தை பாசமெல்லாம் ஒரே நொடியில் விழித்தெழுந்தது போல் ஓடிச் சென்றாள். அம்மா என்று அவளை அணைத்து கொண்டாள். ஆனால் அவளுடைய அம்மா வெண்பாவை அணைத்து கொள்ளவில்லை. இருமா, எனக்கு வேலை இருக்கு, நீ பாட்டி கூட போய் உட்காரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள். அந்த ஒரு வார்த்தையிலே வெண்பாவின் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைந்து போனது. அவள் எதுவும் பேசாமல் அங்கு நடந்து கொண்டிருந்த விழாவை பார்த்து கொண்டிருந்தாள். அக்காவை சுற்றி அம்மா காட்டிய பாசம், அண்ணன்களிடம் அப்பா காட்டிய அன்பு, அவர்களுக்காக வீட்டில் இருப்பவர்கள் ஓடி ஓடி செய்து கொண்டிருந்த விதம், இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த 10 வயது வெண்பாவின் மனதில் ஒரு உண்மை மெதுவாக புரியத் தொடங்கியது. மெதுவாக பாட்டியிடம் சென்று வெண்பா அவருடைய கையை பிடித்து கொண்டாள். பாட்டி, நம்ம வீட்டுக்கு போலாமா? அந்த ஒரு வார்த்தையிலே வெண்பாவின் மனதில் இருந்த வலியை பாட்டி புரிந்து கொண்டார். வெண்பாவின் அப்பாவை பார்த்து பாட்டி மனதில் இருந்த வேதனையை பேசத் தொடங்கினார். இத்தனை வருஷமா அந்த பிள்ளைய பார்க்காமலும் வளர்க்காமலும் இருந்தீங்க. என்னால முடிஞ்சதை செஞ்சு அவளுக்கு நீங்க இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு வந்து அவளுக்கு உங்க வாழ்க்கையில தனக்கும் எந்த இடமும் இல்லைன்னு புரிய வச்சிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே என்னையும் என் பேத்தியும் தேடி வராதீங்க. நாளைக்கு நான் இல்லைனாலும் அவளை பார்த்துக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதற்கு அவளுடைய அப்பா, என்னம்மா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இத்தனை வருஷமா எல்லாத்தையும் எங்க தலையிலே போடுறீங்க, அப்புறம் எங்களையே தப்பா சொல்றீங்க. இந்த பிள்ளையை எங்களால
பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்க சொன்னப்ப, நீங்க தானே இந்த பிள்ளைய பெத்துக்கலன்னா சொத்து தர மாட்டேன்னு சொன்னீங்க. அதனால தானே நாங்களும் இந்த பிள்ளைய பெத்துக்கிட்டோம், சம்மதிச்சோம். இப்ப என்னன்னா எங்கள மட்டும் குறை சொல்றீங்க. அதுக்காக நாங்க என்ன பண்றது என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் ஒரு பிஞ்சு மனதை எவ்வளவு காயப்படுத்தும் என்று அவர் சிறிதும் யோசிக்கவில்லை. தன் பெற்றோரில் தான் வேண்டாதவள் என்பதை வெண்பா முதல் முறையாக உணர்ந்தாள். பாட்டி அவளுடைய கைகளை பற்றி கொண்டார். பாட்டி கோபம் வந்தது. கோபத்தில், "சீ, நீங்கெல்லாம் ஒரு மனுஷங்களடா, உன்னை போய் என் வயித்துல பெத்தேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதோட உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பந்தம் முடிஞ்சு போச்சு. நான் நாளைக்கு செத்தா கூட நீ வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யாரும் என் பேத்திக்கு தேவையும் இல்லை. வா வெண்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம்" என்று சொல்லிவிட்டு வெண்பாவை தன்னுடன் அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். சோலைவனம் வந்ததும் வெண்பா திண்ணையில் உட்கார்ந்திருந்தாள். இரவு நேரம் என்பதால் வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் தானாக வழிந்து கொண்டிருந்தது. இன்று தன் அப்பா அம்மாவும் தன் குடும்பத்தினரும் தன்னிடம் நடந்து கொண்டதை நினைத்து வெண்பா மிகவும் வேதனைப்பட்டாள். அப்போது பாட்டி அவள் அருகில் வந்து உட்கார்ந்து மெல்ல அவளது தலையை வருடி கொடுத்தார். "என்ன வெண்பா, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவங்கள பத்தி யோசிக்காததுன்னு. நீ ஏன் அவங்கள பத்தி யோசிச்சு உன்னை நீயே காயப்படுத்திக்கிற" என்று அன்பாக சொன்னாள். அதை கேட்டதும் வெண்பா பாட்டியின் மடியில் தலை வைத்து அழுதாள். "நான் என்ன தப்பு பண்ணேன் பாட்டி? ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க?" என்று கண்ணீருடன் கேட்டார். பாட்டி அவளது தலை வருடியபடி, "நீ கவலைப்படாத வெண்பா. அவங்க உன்னை வெறுத்தா உனக்கு என்ன? நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற மாதிரி உன்னையும் உயிருக்கு உயிரா நேசிக்கிற உறவுகள் உனக்கும் கிடைக்கும். நீதான் உலகம் என்று உன்னையே சுற்றி வாழப் போறவங்க உனக்கு கிடைப்பாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத" என்றார். அந்த வார்த்தைகளின் முழு அர்த்தம் வெண்பாவுக்கு புரியவில்லை. என்றாலும் பாட்டியின் வார்த்தைகளையும் அவள் முழுமையாக நம்பினாள். கண்ணீரை துடைத்து கொண்டு பாட்டியை பார்த்து, "இனிமே நான் அவங்கள நினைச்சு வருத்தப்பட மாட்டேன் பாட்டி. எனக்கு நீங்க மட்டும் போதும். நீங்க தான் எனக்கு குடும்பம். எந்த காரணத்திற்காகவும் நான் அந்த வீட்டுக்கு இனிமே போக மாட்டேன்." அதன் பிறகு தன் பெற்றோர் வீட்டில் நடந்த எந்த விசேஷத்துக்கும் வெண்பா செல்லவில்லை. அவளுடைய அண்ணன்களின் திருமணமும் நடந்தன. அழைப்புகள் வந்தாலும் பாட்டியிடம் கொடுத்த உறுதியை மாற்றிக் கொள்ளாமல் அந்த வீட்டின் வாசலை கூட மிதிக்கவில்லை. 12ஆம் வகுப்பு வரை படித்த வெண்பா அதற்கு பிறகு பாட்டியை தனியாக விட்டு எங்கும் செல்ல விரும்பவில்லை. அனிதாவின் வீட்டில் அவளால் முடிந்த வீட்டு வேலைகளை செய்து கொடுத்தாள். அதில் கிடைக்கும் பணத்தையும் ஊரில் கிடைக்கும் சின்ன சின்ன வேலைகளில் கிடைக்கும் வருமானத்தையும் சேர்த்து பாட்டிக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டாள். அப்படியே பாட்டியின் அரவணைப்பிலேயே வெண்பாவின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. அனிதா சொல்லி முடித்ததும் ஆதவனும் மதியும் அமைதியாக இருந்தார்கள். ஆதவன் நேற்று கோயிலில் வெண்பாவின் கண்களில் தெரிந்த அந்த வழியை மீண்டும் நினைத்து பார்த்தார். அவள் அனுபவித்த வழி அவனுக்கும் பரிச்சயமானதுதான். ஒருவேளை அதனால்தான் வெண்பாவின் வாழ்க்கையோடு தன்னுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக அவனுக்கு தோன்றியது. அவளுக்கு கிடைக்காமல் போன பாசமும் சந்தோஷமும் இனிமேல் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கே தெரியாமல் அவன் மனதில் தோன்றியது. ஏன் அவளை பற்றி இப்படி நினைக்கிறோம் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த எண்ணம் மட்டும் அவன் மனதில் இருந்து விலகவில்லை.